ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நீங்க இதை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைல வரும். ஒரு கட்டத்துல ரொம்ப முடியாது, டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ரொம்ப மோசமா நடந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா இந்த ஆக்ஷனை நீங்க 30 நாளைக்கு தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா 31 நாள் உங்க லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கும். நான் சிம்பிளா அட்வைஸ்லாம் பண்ண போறது இல்லை, இப்படி பண்ண இப்படி ஆயிரும்ன்றதுலாம் சொல்ல போகல. எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆக்ஷன்ஸ் எடுத்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணலான்ற முக்கியமான விஷயங்களை தான் நான் இதுல ஷேர் பண்ண போறேன். ஏன்னா என் லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு விஷயம், அப்புறமா அது ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஆக்ஷன் எடுக்காம லைஃப் சேஞ்ச் ஆக போறது. எப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமோ அப்போதான் நம்மளை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அப்படின்னா தான் நம்மளை எப்படி மாத்தலான்றதும் நமக்கு தெரியும். உங்களை நீங்க எப்படி மாத்தலான்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்த போறோம். உங்க மைண்ட் செட் இவ்வளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதை எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். நீங்க உங்களை கவனிக்க போறீங்க. எவ்ரி சிங்கிள் டே நீங்க கவனிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவனிக்கிறீங்க. இது நாள் வரை நீங்க பழகின பழக்கமும், இவ்வளவு நாள் உங்களை சார்ந்த பீப்புளும் சொன்ன விஷயங்களும், நம்பின விஷயங்களும், நீங்க இவ்வளவு நாள் உங்களை நம்பிட்டு இருக்கிற விஷயங்களும் உங்களுக்குள்ள இருந்து என்ன வெளிக்காட்டுதுன்றதை கவனிங்க. உங்க சிச்சுவேஷன் ஏன் இப்படி இருக்கு, உங்க தாட்ஸ் ஏன் இப்படி வருது, எனக்கு ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இவ்வளவு நாள் இதெல்லாம் எனக்கு நடக்கிறதுனா நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு வெளியில வரணுன்றதுக்காக தான் அது நடக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸ்பெக்ட் வைக்கிறேன், இந்த சர்வீஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். பட் வந்து என்னோட கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இதுக்கு நான் இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து மணின்றது நீடா இருக்கிறதுனால ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் 500 ரூபா கோட் பண்றேன், ஆனா அவங்க 400 ரூபா தான் தராங்க. ஆனா நான் அக்செப்ட் பண்ணிட்டு வேலை பார்த்து கொடுக்குறேன். ஆனா இந்த இடத்துல நான் எப்படி வேலை பார்க்கறேன்னா, அவங்க 400 ரூபா தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான வேலையை தான் பார்க்கணும்னு நான் பார்க்கறேன். ஏன் அப்படின்னா என் மைண்ட் செட் அவ்வளவு நான் பழகி வச்சிருக்கேன். அந்த ஒரு விதம். ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னா, நான் வந்து ஒரு கிளைண்ட் ரேட்டே சொல்லியிருக்க மாட்டேன். அவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவங்க தருவதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற ரேட் 400 ரூபாய் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நான் மைண்ட் அப்படி செட் பண்ணி வச்சிருப்போம். இது ஏன் அப்படின்னா, மணி மைண்டடா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால மட்டுமே. அதாவது மணி மைண்டடா ஒர்க் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நாள் பழகின பழக்கம் தான். இதை நீங்க எப்படி மாத்தலாம்? ஒர்க்குக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு உங்களை அந்த செட் மைண்ட் செட்ல, பழைய மைண்ட் செட்ல இருந்து புது மைண்ட் செட்டுக்கு மாத்தணும். நான் அது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். என் லைஃப்ல அதை நான் எப்படி மாத்தினேன் அப்படின்னா, அப்போ வேலையை சிறப்பா செய்யறதெல்லாம் மாத்துவோம். பணம் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இங்க நான் காட்ட வேண்டியது என்னோட குவாலிட்டி. நான் என்னோட குவாலிட்டியை சிறப்பா பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன். அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்போ அந்த வேலையை பார்த்து இந்த வேலையை யார் செஞ்சான்னு கேட்பாங்க. அது மூலமா எனக்கு இன்னும் 2-3 கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நாங்க செய்ய வேண்டியது, இவர் இவ்வளவுதான் பணம் கொடுக்குறாருன்னு அந்த வேலையை மட்டும் பார்த்தோம்னா அது அதுக்கான விளைவை தான் கொடுக்கும். ஏன்னா நியூட்டன்ஸோட 3rd லா சொல்றது, எந்த ஒரு வினைக்கும் எது வினை உண்டு. யூனிவர்ஸ் என்ன சொல்றது, நீ எதை கொடுக்குறது அதே திரும்ப பெறுகிறாய். அப்ப நான் 400 ரூபாய் கொடுத்தா 400 ரூபாய்க்கு பண்ண வேண்டியவங்க தான் எனக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப 1000 ரூபாய் பண்றவங்க வர மாட்டாங்க. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணா, அந்த செயலுக்காக செயல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப கவனமா இந்த செயலை எப்படி சூப்பரா பண்ணலாம், இதுல எப்படி பண்ணா இது இன்னும் சூப்பரா பண்ணலாம் நான் யோசிச்சு அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, சூப்பரா இருக்கு, எந்த தம்பி 100 ரூபான்னு சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் வந்து எனக்கு பணத்துல நான் ஃபோக்கஸ் பண்றது நிப்பாட்டிட்டு செயல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப 1000 rupees 2000 rupeesக்கு கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க செய்ய போகக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க எண்ணங்களை திரும்ப மாத்தணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்க எண்ணங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால மாத்த முடியும். ஏன்னா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் பணம் வந்து கஷ்டம், சம்பாதிக்க முடியாது, நீ ஒர்க் வந்து பண்ண மாட்டேங்கிற, உனக்கு கவனம் இல்ல, நீ வந்து வேஸ்ட், தண்டம், சோம்பேறி, எதுக்கு லாய்க்கு இல்ல, டைம் வேஸ்ட் பண்ற, லைஃப் உருப்பட மாட்டேங்கிற, செல்ஃப் டவுட், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதை ஏத்துக்கிட்டு எஸ் எவ்வளவு நீங்க அதை செஞ்சிருக்கீங்க தானே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இனிமேல் நீங்க எதை செய்யணும்ன்றது நீங்க முடிவு பண்ணி செய்யலாம்ல. நான் என் லைஃப்ல கொடுக்க போறேன், என் லைஃப்ல நான் பாசிட்டிவா இருக்க போறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல போறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கொடுக்க போறேன், செயல்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன், இந்த செயலை நம்ப போறேன், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்றத நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க. நான் சந்தோஷமா வாழ போறேன், எனக்கு பிடிச்சதை செய்ய போறேன், ஹாப்பியா இருக்க போறேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நம்புங்க. இதைதான் நீங்க இனிமேல் பண்ண போறீங்க. இதுதான் உங்க மைண்ட் செட்டை மாத்த போகுது. எப்படின்னா, இதனால இருந்த மைண்ட் செட்டை நீங்க அப்சர்வ் பண்ண போறீங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஷிஃப்ட் ஆக போறது பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க. அதாவது மிதிக்கிற மண்ணா இருக்கிற நீங்க ஒரு கும்பிடுற கடவுளோட சிலையவும் மண்ணில் தான் செஞ்சிருக்காங்க. கரெக்டா? கல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்ணா வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு சேஃபே இல்லாத ஒரு இதை நீங்க சேஃபா கொண்டதுக்கு அப்புறம் தான் சிலையா மாறி இருக்கு. அந்த மாதிரி உங்களை நீங்க சேஃப் பண்ண போறீங்க. எப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்து வரும்ல, உன்னால முடியாது, யாரையும் நம்பாத, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்கன்னா, என்னால முடியும், நான் அவங்கள நம்புறேனோ இல்லையா, நான் என்ன நம்புறேன், என் செயலை நம்புறேன், உங்களை நீங்க நம்புங்க அப்படி நீங்க நம்ப ஆரம்பிக்க போறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திரும்ப திரும்ப நீங்க சொல்ல போறது, என்னால முடியும், என்ன நான் நம்புறேன், இந்த செயல் என்னை வளர்க்க போகுது, இது வளர்த்தெடுக்க போகுது, இந்த ஸ்கில்ல நான் மாஸ்டரி ஆக போறேன், இந்த ஸ்கில்ல நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு நான் நல்லது செய்ய போறேன், இல்ல என்னோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போறேன், அது மூலியமா அவங்களும் நல்லா இருக்க போறாங்க அப்படின்றத நம்புங்க. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இது ஒரு ஆக்ஷன் தான். இதை நீங்க திரும்ப திரும்ப எடுக்கணும். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா
இந்த ஆக்ஷனை நீங்கள் 30 நாளைக்கு தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா 31 நாள் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரொம்ப ஹையில் வரும். ஒரு கட்டத்தில் ரொம்ப முடியாது, டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு நடக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ரொம்ப மோசமாக நடந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை நம்புறதும், உங்களை நீங்கள் முடியும்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறதும், அந்த செல்ஃபாக பேசுவீங்க இல்லை. ஏன்னா ஏன் இது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரூஸ்லியோட வீடியோவை பார்த்துட்டாங்க. Don't speak negatively about yourself, even as a joke. Your body doesn't know the difference. Words are energy and they cast spells. That's why it's called spelling. Change the way you speak about yourself and you can change your life. இந்த வீடியோல என்ன சொல்றாரு, நம்ம பாடி ஒவ்வொரு கணமும் நம்ம அப்சர்வ் பண்ணுது. நம்ம சொல்ற வார்த்தை, நம்ம சொல்ற எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம்ன்றது நம்ம உடம்புக்கு நம்ம சொல்றதை கவனிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணுதுங்கும் போது, நான் என்ன நம்புறேன்னு சொல்லி பாருங்க, என்னால முடியும்னு சொல்லி பாருங்க. அதை 30 நாள் ட்ரை பண்ணுங்க. 31 நாள் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் சொல்றேன், இடையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதிகமா வரலாம், ஆனால் நீங்க தேவையான விஷயம் உங்க லைஃபை மாத்தணும் போறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இதை நீங்க 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 31வது நாள் உங்க சேஞ்சஸ் ஆகும்போது 32வது நாள் இந்த வீடியோ மறுபடியும் நீங்க ஆன் பண்ணி வந்து பார்த்து கமெண்ட் பண்ண போறீங்க. உங்க லைஃப்ல சேஞ்சஸ் ஆயிருக்கீங்களா இல்லையா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயன்பட்டிருக்கா பயன்படலையான்றத கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இதுக்கு அடுத்த திங் ரொம்ப முக்கியம். நீங்க 30 நாள் ப்ராசஸ் பண்றீங்க, கரெக்டா? இது வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க பண்ண போற அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னா, உங்க ஆக்ஷன்ஸை நீங்க மாற்றணும். உங்களை நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை நீங்க பாசிட்டிவான மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். இதையே நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுவும் பழக்கமா மாறணும். ஏன்னா இப்போ நான் சொன்னது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு ஒரு காலத்துல பழக்கப்பட்டது தான். அப்போ யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்க செஞ்சு 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 தோத்துருப்பீங்க, அதனால பழகுன ஒரு விஷயம். இப்போ இதை தான் நீங்க வந்து என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி பழகுறீங்க. இதை 30 நாள் பழகினா போதுமானா இல்ல, இதை நீங்க பழகிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ற ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். லைக் ஒரு எக்ஸசைஸ் பண்றது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னா அதை நீங்க செய்யலாம். அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு உதவக்கூடிய விஷயம். யோகா செய்யலாம், மெடிடேஷன் பண்ணலாம், புக்கு ரீட் பண்ணலாம். என்ன மாதிரி புக்கை ரீட் பண்ணணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. வேல்யூவான புக்ஸா இருக்கணும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச புக்ஸா இருக்கணும், மணி சார்ந்த புக்ஸா இருக்கும், மைண்ட் செட்டை மாதிரி சார்ந்த புக்ஸா இருக்கும், எதா இருக்கட்டும் நீங்க அதை படிங்க. ஆனா படிக்கிறத தாண்டி அதில் சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்காம லைஃப் மாறாது. நீங்க ட்ரஸ்டி ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோஸ்ல சொன்ன இந்த விஷயங்களை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இன்னமும் டவுட்டா இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. உங்களுக்கு எந்த விஷயத்துல டவுட் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு நான் அதை சொல்றேன்னா இந்த விஷயம் எனக்கு பாதிச்ச விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுலயே நீங்க பாதிப்பு இருக்கனால தான் நீங்க பாக்குறீங்க. ஏன்னா நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கேட்குற அந்த சந்தேகம் உங்களை மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நான் அது சார்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு என் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் நான் சேகரிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பயனுள்ள தகவலை நான் வழங்குவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாத்தும்னா இது உங்களுடைய பேஸ்மெண்ட்டை மாத்தும், நிச்சயமா மாத்தும். இதனால உங்க ஆக்ஷன் மாறும் கண்டிப்பா. அதனால உங்க செயல்கள் மாறுதா, அதனால விளைவுகள் மாறும். நீங்க இதனால அனுப்பிச்சிட்டு இருக்க எல்லா விளைவும் தாண்டி ஒரு நல்ல விளைவு உங்களை நோக்கி வரும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சக்சஸ்க்கு. அதை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துடும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பீங்க. சேர்ந்து க்ரோ ஆகும். நீங்களும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும், நானும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும், சேர்ந்து வளருவோம். ஏன்னா நம்ம எல்லாம் சாதிக்கிறதும் சம்பாதிக்கும் எதுக்காக? இந்த சொசைட்டிக்காக, நம்ம குடும்பத்துக்காக. அப்போ எல்லாருமே சுயநலவாதியாக இருந்தாலும் ஆனா அவங்க செய்யற செயல் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுது. ஏன்னா நான் சம்பாதிச்சாலும் இந்த ஒரு சமுதாயத்துல தான் செலவு பண்ண போறேன். இந்த சமுதாயத்துல நான் பண்ற செலவு யாருக்கும் ஒரு வருமானம் ஆகுது, அவங்க செலவு பண்றது இன்னொருத்தங்களுக்கு வருமானம் ஆகுது. அப்போ இங்க வந்து மாற்றம் ஒன்றே மாறாதான். எதுவுமே இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க போதில்லை. நம்ம பண்ற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போகணும்ன்ற தாட்டோட அந்த ஒரு தாட்ல தான் நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க உங்க லைஃப்ல மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா இதே மாதிரி நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம். அதனால நிறைய பேருக்கு இது போய் சேரும் நான் நம்புறேன். ஏன்னா சேர்ந்து அவங்க வாழ்க்கையில இது மாறுது அப்படின்னா ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்கலாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, கொடுக்கும் சொசைட்டி உருவாக்கணும். எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம். ஏன்னா நம்ம கொடுக்கறதே பெருகிறோம். எதுவாக ஆக நினைக்கிறோம் அதுவாக ஆகிறார். அதே மாதிரிதான் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். See you again.